இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, பனைமரத்தில் இருந்துட்டு பனங்கிழங்கு எப்படி வருதுன்னு தான். ஃபஸ்ட்டு பனைமரத்தில் இருந்துட்டு பனங்காய் வரும். அந்த பனங்காயிலேருந்து தான் நொங்கு எடுக்கிறாங்க. நம்மள பெரும்பாலானோர் வந்துட்டு இது மாதிரி நொங்கு சாப்பிட்ருப்போம். ஏன்னா ஈஸியாக வந்துட்டு எல்லா பக்கமும் கிடைக்கும். அந்த பனங்காய் வந்துட்டு முத்திச்சுனா வர்றது தான் பனம்பழம். அந்த பனம்பழம் எப்படி இருக்குன்னு பார்த்தா, தோல் வந்துட்டு கருப்பாகவும், ஊன் வந்துட்டு நல்லா மஞ்சள் கலர்லேயும் விதையும் இருக்கும். இதை சாப்பிட்லாமான்னு கேட்டால் கண்டிப்பாக சாப்பிட்லாம். நான் இதை எப்படி சாப்பிடுவேன்னு பார்த்தா, பனம்பழத்தை எடுத்து தீயில வாட்டிட்டு மேலே இருக்கிற கருப்பு தோலை எடுத்துட்டு உள்ளே இருக்கிற ஊனை சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பனம்பழத்துக்குள்ளே இருக்கிற விதையை எடுத்து நல்லா காய வச்சுட்டு, அதுக்கப்புறம் மண்ணில் உள்ளே முளைக்க போட்டால் எல்லா விதையும் முளைக்கிற மாதிரி இதுவும் வேரோடும். அந்த வேரில் தான் வந்துட்டு பனங்கிழங்கு உருவாகுது. அந்த பனங்கிழங்கு உருவாகுது எப்படின்னு பார்த்தா, மெயினாக வந்துட்டு விதையை வந்துட்டு லூஸாக மண்ணுக்குள்ளே போடணும். அப்போ தான் தோன்றப்ப ஈஸியாக தோண்டி எடுக்க முடியும். அந்த வேர்லேயே வந்துட்டு மாவுச்சத்து சேர்றதுனால தான் பனங்கிழங்கு உருவாகுது பனை விதையிலிருந்து. நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் பனங்கிழங்குல வந்துட்டு நிறையா சத்து இருக்குது, உடம்புக்கு நல்லதுன்ட்டு. நாங்கள் வந்துட்டு எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணுறோம் பனங்கிழங்குன்னு பாருங்கள். இது மாதிரி மண்ணுக்குள்ளே வந்துட்டு இப்படி பிடுங்கினா மேலே வந்துட்டு தோல் இருக்கும். இந்த தோலை ரிமூவ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணால் நமக்கு வந்துட்டு பனங்கிழங்கு கிடச்சிரும். அதே மாதிரி பனங்கிழங்கு வந்துட்டு ரொம்ப நாளைக்கு விட்டுட்டால் கிழங்காவே இருக்காது. அது மறுபடியும் வந்துட்டு மரமாக வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் கரெக்டான தருணத்தில் வந்துட்டு தோண்டி எடுத்தால் தான் நமக்கு கிழங்கா கிடைக்கும். இல்லைன்னா கிழங்கு இருக்காது, மறுபடியும் வந்துட்டு இந்த மாவுச்சத்து எல்லாமே வேராக ஓட ஆரம்பிச்சிடும். இது மாதிரி உங்களுக்கு யாருக்காலும் வந்துட்டு பனங்கிழங்கு சாப்பிட்ட அனுபவம் இருந்தாலும் சரி, பனங்கிழங்கு உற்பத்தி பண்ண அனுபவம் இருந்தாலும் சரி, எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் அஸ் ஃபார் ஃபியூச்சர் வீடியோஸ். தேங்க்யூ.